அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அதி விசேஷமான இலைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இலைகளை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் வருவதில்லை. அந்தந்த பிரச்சனைகளுக்குரிய இலைகளை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி வாழ்க்கை சுபிட்சம் பெறும். இந்த உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அதி விசேஷமான இலையை எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும்? உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். உச்சிஷ்ட மகாகணபதிக்கு மிகவும் அதி விசேஷமான இலைகள். முல்லை இலை. முல்லை இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் வீட்டில் அறம் வளரும். கரிசலாங்கண்ணி இலை. கரிசலாங்கண்ணி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் வாழ்க்கைக்கு தேவையான பொன்னும் பொருளும் செல்வமும் வந்து சேரும். வில்வ இலை. வில்வ இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் இன்பமும் நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும். அருகம்புல். அருகம்புல்லை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இலந்தை இலை. இலந்தை இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கல்வியில் பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டாகும். படிக்காத குழந்தைகளும் நன்கு படிக்க ஆரம்பிக்கும். சிறுவர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த இலையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஊமத்தம் இலை. ஊமத்தம் இலையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் தாராள மனம் பெருகும். வன்னி இலை. வன்னி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் இந்த ஜென்மத்திலும் அடுத்த ஜென்மத்திலும் சொர்க்கத்திலும் கூட மகிழ்ச்சி உண்டாகும். நாயுருவி இலை. நாயுருவி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் உங்கள் முகத்தில் அழகும் பொலிவும் தேஜஸும் உண்டாகும். உங்களுடைய உடல் உள்ளழகும் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் வாகு மிகவும் அழகாக இருக்கும். கண்டங்கத்திரி இலை. கண்டங்கத்திரி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் மன தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். மனம் தூய்மையாக இருக்கும். அரளி இலை. அரளி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் நீங்கள் எடுக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றியில் முடியும். நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் கைகூடி வரும். எருக்கம் இலை. எருக்கம் இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கருவில் உண்டாகும் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும். கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கும் தாய்மார்களுக்கு கர்ப்பப்பை பலம் பெறும். சில தாய்மார்களுக்கு 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் இது போன்ற மாதங்களில் குழந்தை கலைந்து போகும். இந்த மாதிரி கலையாமல் இருக்க, குழந்தை பலம் பெற, குழந்தை நன்றாக பிறக்க இந்த எருக்கம் இலை மிக அதிவிசேஷமானதாகும். இந்த எருக்கம் இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் குழந்தை மிகவும் பாதுகாப்புடனும் நல்ல குணத்துடனும் நன்றாக சுகப்பிரசவமாக பிறக்கும். மருத இலை. மருத இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். நீண்ட நாளாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். விஷ்ணு கிராந்தி இலை. விஷ்ணு கிராந்தி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நுண்ணறிவு பெருகும். மாதுளை இலை. மாதுளை இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் பேரும் புகழும் நல்ல பெயரும் கிடைக்கும். இந்த உலகத்தில் நான் பேர் புகழோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த இலையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் பேரும் புகழோடு வாழ்வார்கள். தேவதாரு இலை. தேவதாரு இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் எதையும் தாங்குகின்ற மன தைரியம் கிடைக்கும். மறிக்கொழுந்து இலை. மறிக்கொழுந்து இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இல்லற சுகம் அதிகமாக கிடைக்க பெறுவார். அவரது குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அரச இலை. அரச இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உயர் பதவியும் அந்த பதவியின் மூலம் வெற்றியும் கிடைக்கும்.
அரசாங்க வேலை வேண்டுமென்று நினைப்பவர்கள் இந்த அரச இலையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்து வந்தால் மிக விரைவில் அரசாங்க வேலை உடனே கிடைக்கும். ஜாதி மல்லி இலை. ஜாதி மல்லி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் சொந்த வீடு, மனை வாங்கும் யோகம், பூமி யோகம் இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கும். சொந்த வீடு கட்ட முடியாது என்று ஏங்குபவர்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான பணமும் சொந்த வீடு கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பும் மிக விரைவில் கிடைக்கும். இந்த ஜாதி மல்லி இலையை பயன்படுத்தி சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து சொந்த வீடு கட்டி நன்றாக வாழ்வார்கள். தாழம்பூ இலை. தாழம்பூ இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும், தன தானியம் குவியும், பணம் இல்லாதவர்களுக்கும் செல்வம் இல்லாதவர்களுக்கும் செல்வம் சேரும். தாழம்பூ இலை கிடைக்காதவர்கள் நெல்லிக்காய் இலையை பயன்படுத்தி உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் செல்வ செழிப்பும் பணவரவும் அதிகமாக இருக்கும், செய்தொழில் நன்றாக நடக்கும். அகத்தி இலை. அகத்தி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லையில் இருந்து முற்றிலுமாக விடுதலை கிடைக்கும், கடன் அடைப்பதற்கான பணமும் வந்து சேரும். தவனம் ஜாகர் புருஷ இலை. தவனம் ஜாகர் புருஷ இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் திருமணமாகாத ஆண் பெண் அனைவருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். ஆண்களுக்கு நல்ல மனைவியும் பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைக்கும். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு விசேஷமான இலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இலைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் முற்றிலுமாக நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்க இது ஒரு மிகப்பெரிய வழியாகும். இந்த உச்சிஷ்ட மகாகணபதிக்கு விசேஷமான இலைகளை உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்து வந்தால் மிகவும் விரைவில் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.